தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. முன்பதிவு 2 பேதுரு 1:3. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, எனக்கு தேவன் எவ்வளவு கொடுத்திருக்கிறார், இதை என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? தேவனுடைய வல்லமை நம் இவ்வுலக வாழ்க்கைக்கும் இனி வரும் வாழ்க்கைக்கும் தேவையானது எல்லாம் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டது. சுகம், செல்வம், சரீர பலன், மன வலிமை போன்றவை இவ்வுலக தேவையாகும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு போன்றவை இனி வரும் வாழ்க்கைக்குரியவை. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். என்ன சிறப்பான பராமரிப்பு! சில சமயங்களில் நாம் உணவகங்களுக்கு செல்லும் போது சில மேஜைகளில் முன்பதிவு அட்டைகளை நாம் பார்க்க முடியும். சிலருக்காக அவைகள் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கும். உணவகத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்தாலும் முன்பதிவு செய்திருந்தால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் போய் உங்களுக்குரிய இருக்கையில் அமர வேண்டியதுதான். தேவன் உங்களுக்கு முன் குறித்திருக்கும் ஆசீர்வாதங்களை வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களில் நாம் காணலாம். இந்த வாக்குத்தத்தங்களை பாருங்கள். அவை இரட்சிப்பை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, வளத்தை, பாதுகாப்பை, வெற்றியை தரக்கூடிய வாக்குத்தத்தங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களில் நீங்கள் எப்படி பங்கடைவது? முதலாவது, இந்த வாக்குத்தத்தங்களை அறிந்து பின் இந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள். மூன்றாவதாக, காணக்கூடாத தளத்தில் இருக்கும் வாக்குத்தத்தங்களை ஜெபத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வாருங்கள். இந்த எல்லா பராமரிப்பும் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும் போது உங்கள் நிஜ வாழ்க்கைக்குள் வந்து சேரும். மூளை அறிவினால் அவரை அறிவதை குறிக்கவில்லை, மாறாக அவரை தனிப்பட்ட விதத்தில் அவரது வசனத்தின் மூலமும் ஜெபத்தின் மூலமும் அவரோடு அனுதினமும் நடந்தும் அனுபவித்தும் அறிந்து கொள்ள வேண்டும். கல்வாரியிலே கிறிஸ்து நிறைவேற்றின கிரியை நீங்கள் எவ்வளவாக உணர்கிறீர்களோ அதனை பொறுத்தே கிறிஸ்துவுக்குள் உங்கள் வெற்றியும் அமையும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.